எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வித்யாஸ் வெஜிடேரியன் கிச்சன். இன்றைக்கி முருங்கைக்காவை வச்சு எப்படி ஒரு கூட்டு பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கூட்டுக்கு நான் மசூர் தால், இந்த சிகப்பு பருப்பு தான் எடுத்திருக்கேன். சாதாரணமாக நம்ம பாசிப்பருப்பு இல்லை கடலைப்பருப்பு சேர்ப்போம். அதுக்கு பதிலாக நான் இன்றைக்கி இந்த மசூர் தால் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 4 முருங்கைக்காய் பீஸ், ஒரு தக்காளி 100 கிராம் அளவுக்கு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, 1 கப் தண்ணி, இதை சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த முருங்கைக்காய் கூட்டுக்கு நான் ஃப்ரோசன் முருங்கைக்காய் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு இங்கே ஃப்ரெஷ் முருங்கைக்காய் கிடைக்கும், ஆனால் அநியாய விலையாக இருக்கும். அதுக்கு ஃப்ரோசன் முருங்கைக்காவே நல்லா பெட்டர்னு எனக்கு தோணும். அதனால் நான் எப்பயுமே ஃப்ரோசன் முருங்கைக்காய் தான் எடுப்பேன். ஸோ இது ஒரு 4 விசில் அளவுக்கு விட்டு குக் பண்ணி எடுத்துட்டு அது நல்லா ஆறட்டும். ஸோ அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த கூட்டுக்கு நான் 2 பச்சை மிளகா, 1/2 கப் தேங்காய், கூடவே 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் சாம்பார் பொடியும் சேர்த்துருக்கேன். இந்த கூட்டு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு மாதிரியும் இருக்கும், புளி இல்லாத சாம்பார், அந்த கூட்டுக்கறி அந்த மாதிரியும் இருக்கும். இதில் நீங்கள் இந்த மசாலா அரைக்கும்போது ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். இல்லை பருப்பு வேக வைக்கும்போது ஒரு 2 சின்ன வெங்காயம், 1 பல் பூண்டு சேர்த்து வேக வைக்கலாம். இல்லை கடைசியில் நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் வேரியேஷன்ஸ் தான். நீங்கள் இது மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் தொட்டுக்க நல்லாயிருக்கும். அந்த மசாலா அரைக்கும்போது நான் கொஞ்சம் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் கூட்டுக்கு. இப்போ இந்த ஆறின பருப்புலேருந்து இந்த முருங்கைக்காலேருந்து விழுதை மட்டும் எடுக்கிறோம். ஒரு 4 முருங்கைக்காவை மட்டும் நான் வேக வச்சு அதோட விழுதை எடுத்துக்கிறேன். ஸோ தட் நல்லா அந்த ருசி இருக்கும் அப்படின்ட்டு. அது எடுத்ததுக்கப்புறம் இந்த பருப்பு வித் தக்காளியை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ ப்ரெப் ஒர்க் எல்லாம் ஆயிடுச்சு. மசாலாவும் ரெடி, பருப்பும் ரெடி. இப்போ நம்ம முருங்கைக்காய் கூட்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஃப்ரோசன் முருங்கைக்காய் தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 10லேருந்து 12 பீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு நல்ல ஒரு பெரிய முருங்கைக்காய் எடுத்து இந்த கூட்டுக்கு நீங்கள் செய்யலாம். நான் ஃப்ரோசன் பீசஸ் எடுத்திருக்கேன். அது நல்லா அலம்பிட்டு 1 கப் தண்ணி, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை நான் சாதாரணமாக ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்க மாட்டேன் முருங்கைக்காவை. ஏன்னா அந்த முருங்கைக்காவோட ரசம், அந்த டேஸ்ட் அந்த தண்ணியில் இறங்கினா தான் நல்லாயிருக்கும். அது இந்த மாதிரி ஓப்பன் பாட்டில் வேக வைக்கும்போது நல்லா கிடைக்கும்னு எனக்கு தோணும். ஸோ இது என்னோட ஒரு ப்ரிஃபரன்ஸ் தான் இது. அது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுதும் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா சேர்த்து விட்டு கலந்து விட்டுருங்க. இது கொதி வரும்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த மசிச்சு வச்சுருக்கிற அந்த தால் இருக்கு இல்லையா, அதை அது கூட சேர்த்து கொதி வந்துச்சுன்னா கூட்டு ரெடி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் நீங்கள் என்ன மாதிரியான வேரியேஷன்ஸ் வேணால் செய்யலாம். அதாவது வெங்காயம், பூண்டு சேர்க்கலாம். நான் இன்றைக்கி இதில் வெங்காயம், பூண்டு எதுவுமே சேர்க்கலை. நீங்கள் அது மாதிரி சேர்த்தும் பண்ணலாம். இல்லை கூடவே நீங்கள் மசூர் தாலுக்கு பதிலாக வேறு பாசிப்பருப்புலேயும் இது செஞ்சு பார்க்கலாம் நீங்கள். ஸோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம். இறக்கிட்டு நம்ம தனியாக இதுக்கு தாளித்து கொட்ட போகிறோம். எப்பயும் போல் நான் சாதாரணமாக எல்லா கூட்டுக்கும் சாம்பாருக்கும் எனக்கு தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ப்ளஸ் இங்கே யூஎஸில் தேங்காய் எண்ணெய் எப்பயுமே உறைஞ்சி தான் இருக்கும். அதுதான் அப்படி இருக்குது. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை தாளித்து நீங்கள் கூட்டில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு 2-3 சின்ன வெங்காயமோ இல்லைன்னா ஒரு 1/4 கப் 1/2 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை தாளித்து வதக்கியும் சேர்க்கலாம். அதுவும் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நீங்கள் இந்த வேரியேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த முருங்கைக்காய் கூட்டு சாதத்து கூட தொட்டுக்கவும் நல்லாயிருக்கும். நீங்கள் இதை சாத்துக்கூடையும் சேர்த்து பிசைஞ்சு ஒரு ரைத்தாவோடையும் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.